தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். குட்டீஸ் எல்லாரும் சண்டே இன்னைக்கு ராமாயணம் கதை கேட்கறதுக்காக ரெடி ஆயிட்டீங்களா? நானும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஹாப்பியாக ரெடியாகி வந்துட்டேனே. சரி குட்டீஸ், நேற்றுக்கு நம்ம விஷ் பண்ணோம். அப்போ இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுற குட்டீஸ்லாம் இருப்பீங்க இல்லையா? பார்த்துட்ருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர்த்டே கொண்டாடுவாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி பர்த்டே வந்திருக்கும் இல்லையா? அவங்களுக்கும் நம்ம இந்த சுட்டீஸ் நேரம் சார்பாக ஒரு ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிடலாமா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் குட்டீஸ். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ராமாயணம் கதை நான் திருப்பி சொல்ல போகிறேன். சரி, ராமாயணத்தில் நேத்திக்கு எதோட விட்டோம் தெரியுமா? ராமர் லக்ஷ்மணர் இருவரும் சேர்ந்து சீதையை தேடுகின்றனர். சீதையை ஆசிரமத்தில் காணும். அதுக்காக ராமரும் லக்ஷ்மணரும் எங்கெல்லாம் போய் தேடுறாங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் வந்துடுச்சா? இப்போது அதிலிருந்து நாம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? ராமர் லக்ஷ்மணரோட சேர்ந்து புலம்புறார் இல்லையா? லக்ஷ்மணா, என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு புலம்பும் பொழுது, இனிமேல் சீதை இன்றி நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு புலம்பும்போது லக்ஷ்மணர் சொல்கிறார், அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஒருவேளை தண்ணீர் எடுக்க கோதாவரி நதிக்கு சென்றிருக்கிறாளா சீதை, போய் பார்த்து வா லக்ஷ்மணா அப்படிங்கிறார். போய் லக்ஷ்மணர் போய் பார்க்கிறார், தேடி தேடி பார்க்குறார், காணும். திரும்பி வந்துடுறார். உடனே ராமருக்கு ஒரு சந்தேகமா, நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கோதாவரி நதிக்கு போகிறாராம். போய் அந்த நதியை பார்த்த உடனே கேட்கிறார், உனக்கு தெரியுமா, நீ சீதையை பார்த்தியா? நீ என்கிட்ட சொல்லு, உண்மையை சொல்லிடு, கோதாவரியே உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அவர் தான் ஒவ்வொன்றா போய் கேட்குறாரு, ஒவ்வொரு மரத்துக்கிட்டையா போய் கேட்குறாரு. மரத்தோட பேரை சொல்லி சொல்லி கேட்குறாரு. ஏ கதம்ப மரமே, ஏ அசோக மரமே, ஏ கர்ணகார மரமே அப்படின்னு ஒரு மரமாக போய் கேட்குறாரு. அதே மாதிரி அந்த கோதாவரிக்கிட்டேயும் ராமரே போய் கேட்குறாராம். அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் ராமரே போய் கேட்குறார். அப்போ கேட்ட உடனே கோதாவரி ஒன்றுமே சொல்லலையாம். அது அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். உடனே ராமர் திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்துட்டு லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறாராம், லக்ஷ்மணா, கோதாவரியும் ஒன்றுமே பதிலே சொல்லலையே, நான் ஜனகரிடம் சென்று என்ன பதில் சொல்வேன்? உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, உங்கள் பொண்ணை எங்கேயோ தொலைச்சிட்டேன், உங்கள் பொண்ணோட வாழ்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, உங்கள் பெண்ணை நான் இழந்து விட்டேன் அப்படின்னு நான் போய் சொல்லுவேனா? இனி எப்படி இந்த உடம்புல என்னோட உயிர் இருக்கும்னு எனக்கு தெரியலையே லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி புலம்பி அழுகிறார். அப்போ அழும்பொழுது அவர் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்குறாரு இல்லையா? அதே மாதிரி மான்களிடமும் கேட்கிறாராம். அந்த மான்கள்லாம் கண்ணில் அப்படியே தண்ணீர் விட்டு அழுகிறது. அப்பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு மலை இருக்காம். அந்த மலை பேர் பிரசர்வன மலை அப்படிங்கிறது அந்த மலையினுடைய பெயர். அந்த மலையின் அடிவாரத்தில் தான் பல மான்கள் கூட்டமாக இருக்காம். அந்த மான்கள்லாம் ராமரை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு அப்படியே தெற்கு பக்கமாக ஓடுகிறதாம். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் ராமர். உடனே லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாராம், லக்ஷ்மணா, அந்த மான் என்னை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஓடுது, அது ஏதோ ஒரு காரணத்தோடு தான் ஓடுற மாதிரி எனக்கு தெரியுது, என்னிடம் ஏதோ பேச விரும்புகிறது போல இருக்கு லக்ஷ்மணா, வா ஏன் அது பின்னாடியே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் ஓடிய தெற்கு திசை நோக்கி அந்த மான்கள் ஓடித்தான். அந்த மலை அடிவாரத்தில், அந்த மலையை ஒட்டியுள்ள பகுதியில் தெற்கு திசை நோக்கி அந்த மான்கள் ஓடித்தான். மான்கள் வழிகாட்டுகின்றது. அந்த மான்கள்லாம் தானே பார்த்து கொண்டிருந்தது இல்லையா? சீதையை தூக்கி கொண்டு போகும்பொழுது நிறைய மான்கள்லாம் பார்த்து அழுதுது இல்லையா? அந்த மான்கள் தான் அந்த இப்போ ராமரை பார்க்கக்கூடிய மான்களாம். அந்த மான்களால் பேச முடியல. ஆனால் ராமருக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு அந்த மான்கள்லாம் நினச்சிதான். அதுக்காக அந்த மான்கள்லாம் என்ன பண்ணுதான், ராமரை பார்த்த உடனே வழிகாட்டுவதை போல ஒரு கைடு மாதிரி ஓடுதான் முன்னாடி வேக வேகமாக. இந்த வழியாக தான் சீதை போனா பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓடுதான். இப்போது ராமர் லக்ஷ்மணர் இருவரும் பின்தொடர்ந்தே போய்கொண்டே இருக்கிறார்கள். போனாக்க சீதை வைத்திருந்த பூ தரையில் கிடக்கு. அதை பார்த்துட்டார் ராமர். லக்ஷ்மணா, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இது சீதை வைத்து கொண்டிருந்த பூவாயிற்றே, பார், இதை பார் அப்படிங்கிறாராம். பக்கத்திலே போனால் சீதையோட நகை கிடக்கு, அருந்து விழுந்த கொலுசு கிடக்கு, மற்றும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாங்க, கவசம் கிடக்கு. கவசம் இருக்குது, வில் அம்புகள் இருக்குது, தேரோட்டி செத்து போய் கிடக்கான், ஒரு நிலை குலைந்த தேர் கிடக்கு, மற்றும் அங்கே கோவேறு கழுதைகள் இருக்குது. இப்படியெல்லாம் அந்த காட்சி கிடக்கு. இவர் பார்க்கிறார். ராமர் உடனே பார்த்த உடனே, ஐயோ என்ன லக்ஷ்மணா, என்ன இது இவ்வளவு அலங்கோலமாக இந்த பகுதி கிடக்கு, சீதையோட பூக்கள், சீதையோட நகைகள்லாம் கிடக்கே, இது என்னவோ 2 அரக்கர்கள் இடையே சீதைக்காக மிகப்பெரிய போர் நிகழ்ந்திருக்கும் போலிருக்கே
அப்படின்னு 2 பேரும் நினச்சிக்கிறாங்களாம். உடனே ராமருக்கு வந்து என்ன நடந்ததுன்னே புரியல. சீதை கடத்தப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ராமருக்கு தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்ச உடனே பக்கத்தில் வந்து அந்த மலை நிற்கிறது. அந்த மலையை பார்த்த உடனே கர்ஜிக்கிறாராம் ராமர். பிரசர்வன மலையே, நீ சொல்லு, சீதை எங்கே போனாள்? சீதை யார் கடத்தி கொண்டு சென்றார்கள்? உனக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். ஏ மரங்களே அப்படின்னு பார்த்துட்டு, ஏ வானமே, ஏ ஆகாயமே, கிரகங்களே, நீங்கள்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் தெரியாதா? எங்கே போனா சீதை, யார் கடத்தி கொண்டு போனார் என்று உங்களுக்கெல்லாம் சொல்ல தெரியாதா? சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வில்லை பானங்களை எடுத்து வைத்துக் கொள்கிறாராம். வைத்து கொண்டவர் என்ன சொல்கிறாரா, அந்த சமுத்திரங்களில் நீர்நிலைகள் அத்தனையும் அழித்து விடுவேன், காற்றினை வந்து நான் வந்து இயங்க விட மாட்டேன், கிரகங்கள் அனைத்தையும் நான் வந்து அழித்து விடுவேன், இந்த உலகத்தையே நிர்மூலமாக்கி விடுவேன், 3 உலகங்களையும் ஒன்று இல்லாமல் செய்து விடுவேன், என்னுடைய சீதை எங்கே என்று நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை, என்னுடைய மனைவி சீதையை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள், இந்த நேரத்தில் வந்து உங்களால் யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்களாம் யாருமே இருக்கவே கூடாது, இந்த உலகத்தில் எவருமே வாழக்கூடாது, இந்த உலகத்தையே நான் ஸ்தம்பித்து செய்து விடுவேன் அப்படிங்கிற கோபம் வந்து அதிகமாகி ருத்ர பகவானை போல வந்து ராமர் வந்து காட்சி அளித்தாராம். அது வானத்துக்கும் பூமிக்குமாக ஒரு கோபம் வந்தா ஒரு மனிதன் வந்து எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு கோபத்தோட நிற்கிறாராம் ராமர். கையில ரெடியா வச்சுட்டு இருக்கார், வில்லையும் அம்பையும் ரெடியாக வைத்துக்கொண்டு அவர் வந்து அவ்வளோ கோபத்தோட கர்ஜிக்கிறார். யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நானும் எவ்வளோ பொறுமையாக ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்குறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்போ என்னுடைய பானத்திற்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பெருசாக கத்தின உடனே லக்ஷ்மணர் உடனே, அண்ணா பொறுமை கொள்ள வேண்டும், அண்ணா அண்ணா பொறுமை கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களுடைய பொறுமை வந்து பூமிக்கு நிகரான பொறுமை, தங்களுடைய பொறுமை, தாங்கள் வந்து நிலவை விட குளிர்ச்சியானவர்கள், ஒரு சின்ன ஒரு பிராணிக்கு கூட நீங்கள் வந்து தீங்கு செய்யணும்னு நினைக்க மாட்டீர்கள், நேர்மையானவர், சத்தியம் தவறாதவர், தாங்கள் வந்து இப்படி பொறுமை இழக்கலாமா அண்ணா? தங்களுக்கு இப்படி ஒரு கோபம் வரலாமா அண்ணா? இது மிகவும் தவறு அண்ணா, நீங்கள் இந்த மாதிரி கோபப்படவே கூடாது, இப்படி நீங்கள் கோபப்படுவது ரொம்ப தவறு அண்ணா, நிச்சயம் நம்முடைய அன்னை சீதை வந்து நிச்சயம் கடத்தப்பட்டிருக்கிறார், நாம் இன்னும் தேடுவோம் அண்ணா, மலைகளிலும் குகைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் இன்னும் பல இடங்களிலும் மரங்கள் அடர்ந்த பகுதிகளிலும் விலங்குகள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் சென்று தேடுவோம் அண்ணா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவோம் அண்ணா, ஆனால் இந்த கோபம் வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொல்கிறாராம். அதோடு இல்லை, உடனே என்ன பண்ணுறாராம், லக்ஷ்மணர் வந்து டக்குன்னு ராமரோட கால்களை பிடித்து கொள்கிறாராம். பிடித்து கொண்டவர் என்ன சொல்கிறாராம், புத்திர காமேஷ்டி யாகம் செய்து தசரதர் தங்களை பிள்ளையாக பெற்றார், ஆனால் அவரே உங்களை பிரிந்ததுனால சொர்க்க பதவியை அடைந்தார், அப்பா இறந்து போயிட்டார், நீங்கள் உங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவால் உயிர் வாழ முடியல, இறந்து போயிட்டார், அந்த பிரிவையே நீங்கள் தாங்கிக்கலையா அண்ணா? நீங்கள் யார்? நீங்கள் வந்து பொறுமையின் சிகரம், உங்களால் நீங்கள் நினைத்தால் வந்து சகலத்தையும் அழித்து விட முடியும். ஒரு மனிதன், அரக்கன் வந்து என்னுடைய அண்ணியை கடத்தி கொண்டு போய்விட்டான், அவன் ஒருவனுக்காக அத்தனை உலகங்களையும் அழிக்க வேண்டுமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறாராம். என்னன்னாக்க, வசிஷ்டரது 100 பிள்ளைகளையும் விஸ்வாமித்திரர் அழித்தார், வசிஷ்டர் தாங்கிக்கலையா அப்படின்னு சொல்கிறாராம். அதே மாதிரி இந்திரனுக்கு வந்து பலவிதமான சாபங்கள் நடந்தது, பலவிதமான துன்பங்கள் துயரங்களை தேவர்கள் அனைவரும் அனுபவித்தார்கள், அவர்கள்லாம் தாங்கிக்கலையா அண்ணா அப்படின்னு சொல்கிறாராம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணங்கள் நிகழ்கின்றன, அவைகள்லாம் தாங்கிக்கலையானா? உலகத்தில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் நிகழ்கின்றன, அத்தனையும் அனைவரும் தாங்கி கொண்டு தானே அண்ணா இருக்கார்கள். அதே மாதிரி உங்களால் நீங்கள் எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கி கொண்டு விட்டீர்கள், உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அண்ணா. ஜனகரது மகளை வந்து ஒருத்தர் தானே கடத்தின்னு போயிருக்கான், ஒரு அரக்கன் தானே கடத்தி கொண்டு போயிருக்கான், அத்தனை அரக்கர்களையும் அழிப்போம், நமக்கு வந்து பகையாக இருப்பவர்கள் வந்து ஜனஸ்தானத்தில் இருப்பவர்கள் தானே அண்ணா, அவர்கள் அது செயலாகத்தான் இருக்கும், அதனால் நம்ம தேடி பார்ப்போம், அதற்காக நீங்கள் உங்கள் பொறுமையை விட்டுவிடக்கூடாதுன்னா, நீங்களே பொறுமையை விட்டுவிட்டால் வேறு யாரால் அண்ணா வந்து இந்த உலகத்தை ரட்சிக்க முடியும் அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்கிறாராம். அதாவது ஆதிசேஷனே வந்து பெருமாளிடம் வந்து நமக்காக நம் பொருட்டு வந்து கெஞ்சறார், நீங்களே பொறுமையை விட்டுட்டேன்னாக்க வேற யாரால் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும்? நீங்கள் தானே ரட்சிப்பவர், நீங்கள் தானே அத்தனை உலகத்தையும் நீங்கள் ரட்சிப்பவர், நீங்கள் கோபப்படலாமா? உங்களுடைய கோபம் வந்து இந்த உலகம் தாங்குமா? அதனால கோபப்படக்கூடாதுன்னா தயவு செய்து உங்கள் கோபத்தை விட வேண்டும், கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் சாந்தி வேணும் அப்படின்னு லக்ஷ்மணர் கெஞ்சுறாராம். கெஞ்சினதுக்கு அப்புறமாக தன்னுடைய தம்பியாக இருந்தாலும் அவன் சொல்வதில் அர்த்தம் இருக்கு, தன்னுடைய தம்பியாகவே இருந்தாலும் அவன் சொல்வதில் அர்த்தம் இருக்கு என்று உணர்ந்து கொண்ட ராமர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு நிதானப்படுத்தி கொண்டாராம். நிதானப்படுத்தி கொண்டவர் இப்பொழுது கவலை வேற, தளர்ச்சி வேற, மனசு தளர்ச்சியானா உடனே உடம்பு தளர்ச்சி ஆயிடும் இல்லையா, அந்த உடல் தளர்ச்சியினால அந்த வில்லை ஏந்தி கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த வில்லு மேலேயே அப்படியே சாஞ்சுண்டாராம் ராமர்.
சாஞ்சின்ற உடனே சரி சொல்லுப்பா சொல்லு லக்ஷ்மணா சொல்லு, இனிமே என்ன செய்யறது, நம்ம எங்கே போய் சீதையை தேடுறது, எதன் மூலமாக நம்ம சீதையை தேட முடியும், எங்கே போய் பார்க்க முடியும், சீதையை கடத்திருக்கிறார்கள் யாரோ, அதனால இனிமே என்ன பண்ணுறதுனே தெரியலையே, யார் கடத்தி கொண்டு போனதுன்னே தெரியலையேப்பா, நம்ம இப்போ இனிமேல் எப்படி போய் தேடுறது, நீயே வழியை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணர் சொல்கிறாராம், அழுதுண்டே லக்ஷ்மணர் ரொம்ப துக்கத்தோட துயரத்தோட சொல்கிறாராம், அண்ணா நீங்கள் மனசை விடக்கூடாது, நம்ம எப்படி இருந்தாலும் தேடுவோம், இந்த ஜனஸ்தானம் முழுக்க தேடுவோம், இந்த காடுகள் முழுக்க தேடுவோம், எல்லா இடங்களிலும் தேடி பார்ப்போம், நிச்சயமாக என்னுடைய அண்ணியை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும், அதனால வாங்க கண்டிப்பாக அவசியமாக போய் தேடுவோம் அப்படின்னு லக்ஷ்மணர் வந்து சாந்தப்படுத்துகிறாராம். சாந்தப்படுத்தி இருவரும் வாங்க இந்த வழியாகவே நம்ம போய் தேடிக்கொண்டே போவோம் அப்படின்னு அதே வழியிலே தேடிக்கொண்டே போகும் பொழுது என்ன பார்க்கிறார்கள்னா, மிகப்பெரிய கழுகு பருந்து பார்க்கிறார். பார்த்தோன்னே மலை போல இருக்கு. அதை பார்த்த உடனே ராமர் சொல்கிறாராம், வேக வேகமாக அவருக்கு இப்போ கோபம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால ராமர் சொல்கிறாராம், பாத்தியா இந்த கழுகு வடிவில் இருக்கக்கூடிய இந்த அரக்கன் தான் சீதையை விழுங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம். பார்த்த உடனே பாத்தியா லக்ஷ்மணனை பாத்தியா எவ்வளோ பெருசாக இருக்கான் பாத்தியா, இது நிச்சயம் அரக்கனாகத்தான் இருக்கும், இந்த அரக்கன் தான் சீதையை விழுங்கி இருக்க வேண்டும், இப்பொழுதே அவனை கொன்று விடுகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையும் அம்பையும் எடுத்து பானத்தை பூட்டுகிறாராம். உடனே அங்கே படுத்து கொண்டிருக்கக்கூடியது யாருன்னா ஜடாயு. இந்த ஜடாயு தானே சண்டை போட்டுச்சு ராவணனோட இல்லையா, ராவணன் தன்னுடைய வாளை வைத்து அதனுடைய இறக்கைகளை சிறகுகளை வந்து வெட்டி விட்டான் இல்லையா, அதனால தானே அது வந்து குத்துயிரும் கொலையுருமா ஆகி தரையில விழுந்து கிடக்கு இல்லையா, போரிட்டது இல்லையா ராவணனோட, அந்த ஜடாயு தான் அங்கே படுத்து கொண்டிருக்கான். உடனே அந்த ஜடாயு சொல்றதாம், அண்ணலே ராமபிரானே அப்படின்னு சொல்லி அது பேச ஆரம்பிக்கிறதாம். ரொம்ப தடுமாற்றத்தோட பேசுதான், அதால் பேசவே முடியல, உடம்புல தெம்பே இல்லை அதுக்கு. அப்போ அது சொல்லுதான், உங்களது தேவதையை கடத்தியவனும் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவனும் ஒருவனே, அவன் ராவணன் அப்படின்னு சொல்லுதான். அந்த ஜடாயு சொல்லுதான், என்னுடைய பெயர் ஜடாயு, ஏற்கனவே அவன் என்னுடைய சிறகுகள்லாம் வெட்டிட்டான், இன்னும் எப்படியும் சற்று நேரத்தில் என்னுடைய உயிர் பிரிந்து விட போகிறது, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய உயிரை விட்டுடுவேன், என்ன பாவம் நீங்கள் ஏன் கொல்லணும், நீங்கள் கொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு அது சொன்ன உடனே ராமர் ஒன்று என்ன பண்ணுறாராம், கையில் வெள் அம்பு வச்சுருக்காரு இல்லையா, அதை விடுறதுக்காக உடனே டப்புன்னு அதை கீழே போட்டாராம். தொப்புன்னு கீழே போட்டுட்டு உடனே ஓடி போய் அதை கட்டி பிடித்துக்கிறாராம். அந்த ஜடாயுவை கட்டி பிடித்து கொண்டு கண்கள்லேருந்து அப்படியே தண்ணீர் கொட்டுறதாம். லக்ஷ்மணா பாத்தியா, லக்ஷ்மணா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, சீதைக்கு பாதுகாப்பாக இந்த ஜடாயு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜடாயுவை நம்பி நம்ம கிளம்பி போகலான்னு நான் சொன்னேனே உங்ககிட்ட, சீதைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இந்த ஜடாயுவே பாவேன் தன்னுடைய உயிரையே வந்து பறிகொடுத்து இருக்கு பாரு, எப்படி ஒரு மரண தருவாயில் இருக்கு பாரு, நம்மால தானே இந்த ஜடாயுக்கு இந்த நிலைமை, நம்முடைய அப்பாவினுடைய நண்பர் இல்லையா, அவருடைய இந்த நிலைமையை பார்த்தாயா லக்ஷ்மணா அப்படின்னு ராமர் வந்து அழுது கொண்டே கேட்கிறாராம். சீதை யார் கடத்தி கொண்டு போனது நீங்கள் பார்த்தீர்களா, எப்படி சீதை யார் கடத்தி கொண்டு போனார்கள் விவரம் கேட்கிறாராம் அந்த ஜடாயுட்ட. அப்போ அந்த ஜடாயு சொல்லுதான், நான் பார்த்தேன், சீதையை கடத்தி கொண்டு சென்றவன் பெயர் ராவணன், அவன் இலங்கையில் ஆள்கிறான், இலங்கை தான் அவனுடைய ஊர், அவன் வந்து விஸ்வரஸ் என்பவரது மகன், அந்த விஸ்வரஸுக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக குபேரன் என்ற மகனும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜடாயு கண்ணை மூடிடுச்சாம். ஜடாயுவினுடைய உயிர் பிரிந்து விட்டதாம். இதை பார்க்குறார் ராமர், உடனே கட்டி பிடிச்சிட்டு அழறார் ஜடாயுவை. அப்பாவை போலவே நமக்கு சமமானவர் இவர், மிக வயதில் முதிர்ந்தவர் இவர் இந்த ஜடாயு இல்லையா. ஒரு கழுகோட அரசன், அது பெரிய கழுகு கிரீச்சராக இருக்குது. அந்த கழுகு கிட்ட, அந்த பிராணி கிட்ட போய் ராமருக்கு என்ன ஒரு அன்பு, அது மனுஷங்களே கிடையாது, அது ஒரு பிராணி, அது வந்து ஒரு ஜீவன், அவ்வளோதான். அதுக்கிட்ட போய், ஒரு பேர்டு கிட்ட போய் ராமருக்கு அவ்வளோ அன்பு. ராமர் வந்து அதை கட்டிப்பிடித்து கொண்டு அழறார். நம்மால தானே, நம் காரியமாக உயிரை விட்டு விட்டது இது அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு வேண்டிய இறுதி காரியங்கள் தகனத்தை நம்ம தான் செய்யணும், அதனால லக்ஷ்மணா ரெடி பண்ணு, தகனத்தை முடிச்சுட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கட்டைகளை அடுக்கி அதனுடைய இறுதி காரியத்தை, அதற்கு வேண்டிய மந்திரங்களை சொல்லி வந்து அவரே வந்து அந்த இறுதி காரியத்தை செய்துடுறார் ராமர். செய்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோதாவரியில் போய் தர்ப்பணம் செய்கிறாராம் இந்த ஜடாயுக்கு. தர்ப்பணம் செய்து அந்த ஜடாயுக்கு வேண்டிய ஈம கடன்களை முடித்து விடுகிறார் ராமர் லக்ஷ்மணர். இவர் ராமர் முடிச்சாச்சு, லக்ஷ்மணரும் வந்து பக்கத்திலேயே இருக்கார், எல்லா சகல விதமான காரியங்களையும் முடித்து விட்டாச்சு. இவர்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி பிரசர்வன மலை இருக்கு இல்லையா, அந்த மலை சொன்னேன் இல்லையா, அந்த மலையை ஒட்டியே அது தெற்கு முகமாகவே போகிறாங்களாம். தென்கிழக்கு பக்கமாக செல்கிறார்கள் இவர்கள் இருவரும். அங்கிருந்து தென்கிழக்கு பக்கமாக 8 மைல் தூரத்தில், அதாவது வந்து ஒரு யோஜனை தூரம்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு கொஞ்சம் தூரம்
நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அங்கிருந்து தெற்கு பக்கமாக ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. அந்த காட்டுப்பகுதி தெற்கு நோக்கி போகணும், அங்கதான் வந்து இலங்கை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜடாயு வந்து இறந்து போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு தெரியாது இலங்கைக்கு எப்படி போகணும், என்ன ஏது எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த பக்கமாகவே நடந்து போயிருக்காங்க. ஏன்னா அந்த மான்கள்லாம் ஓடின பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கமாகவே நடந்து போய்கொண்டே இருக்காங்களாம். அங்கே வந்து ஒரு பெரிய காடு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு பெரிய காடு இருக்காம். ஒரு அடர்ந்த வனமாக இருக்கு. அந்த காட்டுக்குள்ளே போய்கொண்டே இருக்காங்க. அப்போ முதல்ல வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்குதான், ஒரு பெரிய இடி சத்தம் கேட்குதான். என்ன சத்தம் அப்படின்னாக்க, ஒரு பெண் வந்து சிரிக்கக்கூடிய சத்தமாக இருக்கு. அதாவது ஒரு லேடி வந்து ஹஹாஹான்னு சத்தமாக சிரிச்சா எப்படி இருக்கும், காடு முழுக்க எதிரொலிக்குதான், எக்கோ ஆகுதான். அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தா ஒரு அரக்கி பெண். நிறைய காடுகள்னாலே அரக்கர்கள் தான் நிறைய இருப்பாங்க அங்கே அப்போல்லாம். அந்த மாதிரி ஒரு பெரிய அரக்கி பெண் இருக்காளாம். அந்த அரக்கி பெண் உடனே என்ன பண்ணுறாளாம், லக்ஷ்மணரை போய் பிடிச்சிக்கிறாளாம். லக்ஷ்மணரை முதல்ல நடந்து போகிறது லக்ஷ்மணர் தான், பின்னாடி தான் ராமர் போகிறார் இல்லையா. அதனால அந்த அரக்கி வந்து லக்ஷ்மணரை பிடிச்சிக்கிறாளாம். பிடித்து கொண்டு வா வா நம்ம 2 பேரும் திருமணம் செய்து இந்த காடு முழுக்க சந்தோஷமாக சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்கிறாளாம். உடனே லக்ஷ்மணருக்கு, ஏற்கனவே ராமர் துக்கத்தில் இருக்கார், இப்போ லக்ஷ்மணருக்கு கோபம் வேற வந்துடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு சீதை கடத்தப்பட்டு விட்டான்னு. இப்போ போராட்டத்துக்கு ஒரு அரக்கி வேற வந்து வழிமறிக்கிறா. உடனே லக்ஷ்மணருக்கு கோபம் அதிகமாயிடுச்சான். தன்னோட வாளை எடுத்து அந்த அரக்கியினுடைய மூக்கு காதை வெட்டிடுறார். வழக்கம் போல சூர்பனகை தானே செஞ்சார், அந்த மாதிரி வெட்டிடுறாராம். வெட்டின உடனே அவள் வந்து ஓன்னு கத்திண்டே ஓடி போய்ட்றாளாம். அந்த ஏன்னா பெண்களை வந்து கொல்லக்கூடாது, அது வந்து சத்திரிய தர்மம். அதாவது பெண்களை வந்து பெண்கள், வயதானவர்கள், இப்படிலாம் சில விஷயங்கள், பிராமணர்கள் இப்படி இருக்கிறவர்களெல்லாம் வந்து கொல்ல மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறார் லக்ஷ்மணர், அந்த பெண்மணியை, அரக்க பெண்மணி தானே, விட்டுடுறார். உடனே அவள் வந்து உடனே ஓன்னு அழுதுண்டே ஓடி போய்ட்றா அந்த அரக்கி. ஓடி போன உடனே இவர்கள் வந்து மேற்கொண்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து சென்று கொண்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பலத்த சத்தம் கேட்குதான், திரும்ப சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே லக்ஷ்மணருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுச்சான். உடனே லக்ஷ்மணர் சொல்கிறாராம், அண்ணா ஏதோ வந்து ஒரு சரியாக படலை அண்ணா, இங்கே இருக்கக்கூடிய சகுனங்கள்லாம் வந்து பறவைகள்லாம் என்னவோ வித்தியாசமாக கத்துது அண்ணா, என்னவோ எனக்கு சரியாக படலை அண்ணா, நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து காத்திருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா, நம்ம எதுக்கும் தைரியமாக வருவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே முன்னாடி லக்ஷ்மணர் போகிறார், பின்னாடியே ராமர் போகிறார். போன உடனே யார் நீங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குதான். சத்தம் கேட்ட உடனே இவங்க 2 பேரும் பயந்து போய் என்னடா அது இப்படி ஒரு சத்தமா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய உருவம் நிற்குதான். அந்த உருவம் வந்து ரொம்ப இவ்வளோ பெருசு நிற்குதான். அந்த உருவத்தை பார்த்தாக்க நம்ம வந்து இப்போ யாராவது பார்த்தா நமக்கு ஒன்று டக்குன்னு தெரியும் இல்லையா யார் என்னன்னு. அது காரணம் அவங்களோட தலை இருக்கும், கண் இருக்கும், வாய் இருக்கும், மூக்கு இருக்கும். ஆனால் அந்த உருவத்துக்கு தலையே இல்லையா. பின்ன எப்படி இந்த பேசுகிறாங்க, எப்படி இந்த சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அந்த பெரிய உருவமாக இருக்குது. அந்த உருவத்தில் வாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய் வந்து வயிற்றில் இருக்கான். கை 2ம் வந்து ரொம்ப தூரத்துக்கு பல மைல், பல கிலோமீட்டர்ஸுக்கு இந்த கை 2 கையும் இப்படி விரிச்சா கை 2ம் இவ்வளோ பெருசு போகுதான். அப்படி ஒரு உருவம் அங்கே நின்று கொண்டிருக்கு. அதுவும் ஒரு அரக்கன். காடு முழுக்க அரக்கர்களாக தான் இருக்காங்க. இப்போ வந்து ராமர் லக்ஷ்மணர் 2 பேருக்கும் ஐயோ என்னடா அது ஒன்னுட்ட மாட்டினா உடனே அழுத்தி இன்னும்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அந்த அரக்கனுக்கு வந்து இப்படி கை இப்படி போய் அந்த கை வந்து பல கிலோமீட்டருக்கு கை போகுமா, பல தூரம், பல கிலோமீட்டர்ஸுக்கு அந்த கை இப்படி விரிஞ்சு போகுமா. அப்படி விரிஞ்சு போகக்கூடிய கைகளை விரிக்கிறான் அப்படி. அவன் பெயர் கபந்தன். அவன் பேர் என்ன? கபந்தன். அந்த கபந்தனுடைய கைகள் வந்து இப்படி விரிகிறது. இப்படி விரிச்ச உடனே அந்த கையை வச்சு என்ன பண்ணுறான்னா, முதல்ல இப்படி லக்ஷ்மணர் இப்படி பிடிக்கிறானா. பிடிச்ச உடனே லக்ஷ்மணருக்கு பயம் வந்துடுத்தான். ஏன்னா இவ்வளோ பெரிய கையோட மாட்டி பிடிச்சிட்டான். ஏன்னா பிடித்ததுக்கப்புறம் வந்து அம்பை விட முடியாது, வில்லு விட முடியாது, சண்டை போட முடியாதுல்ல, எல்லாம் அப்படியே முடக்கிடுறாங்க இல்லையா. உடனே லக்ஷ்மணர் வந்து பயந்து போய் அண்ணா நீங்கள் தப்பித்து போய்விடுங்கள் அண்ணா, அவன் என்னை சாப்பிடட்டும் அண்ணா, நீங்கள் தப்பித்து போய்விடுங்கள் அண்ணா, நீங்கள் இங்கே நிற்காதீர்கள் அண்ணா, போயிடுங்கன்றான். உடனே ராமர் சொல்கிறாராம், இது என்னப்பா இது, நம்மளே துக்கத்தோட சீதையை காணுமேன்னு துக்கத்தோட மனசு வருத்தத்தோட வந்துட்டு இருந்தா இவன் என்னடா நம்மளை போய் பிடிச்சி வச்சுட்டு இருக்கானேப்பா
அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாரா, லக்ஷ்மணா கண நேரமும் தாமதிக்காதே, உடனே அந்த வாளை எடு அப்படிங்கிறாராம். வாளை எடுத்து நம்ம இவனோட கையை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா அது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் க்ரீச்சர். அது வந்து ஒரு மனிதனே கிடையாது, மனிதனும் கிடையாது, விலங்கும் கிடையாது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான உருவமாக இருக்குது. உடனே டக்குன்னு கை ரெண்டையும் இந்த கையை அவரும் கட் பண்ண உடனே தான் அது கேட்குதான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறானா. அந்த பேச ஆரம்பிக்கிறான், நீங்கள் யார் அப்படின்னோடனே ராமர் சொல்கிறாரா, நான் வந்து தசரதனது மகன், என்னுடைய பெயர் ராமன், இவன் வந்து என்னுடைய தம்பி லக்ஷ்மணன், நாங்கள் இருவரும் அயோத்தியிலிருந்து பட்டாபிஷேகம் செய்வதற்கு முன்பு 14 வருடங்கள் வனவாசமாக என்னுடைய தந்தை வந்து வாக்கு கொடுத்திருந்தார், அதற்காக நாங்கள் காட்டிற்கு வந்தோம் அப்படின்னு ராமர் எல்லாவதையும் சொன்ன உடனே, அப்படியா, மிக்க மகிழ்ச்சி, உங்களுக்காக தான் நான் காத்து கொண்டிருந்தேன், நீங்கள் தானே ராமர் லக்ஷ்மணர் அப்படின்னு அவன் பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க 2 பேருக்கும் ஆச்சரியமா போச்சான். என்னடா இது அப்படின்ன உடனே அப்போ வந்து அவன் வந்து தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறானா. என்னுடைய பெயர் கபந்தன், நான் வந்து பேரும் புகழோட 3 உலகங்களுக்கும் செல்லக்கூடியவனாக இருந்தேன். எனக்கு வந்து மிக அழகான ஒரு உருவம் உண்டு, ஆனாலும் கொழுப்பெடுத்து போய் நான் என்ன பண்ணேன்னாக்க அரக்கர் உருவத்தோட வந்து இந்த காடுகளில் இருக்கக்கூடிய முனிவர்களை அச்சுறுத்தி வந்தேன். நல்லா இருந்தால் ஒழுங்காக அப்படியே இருந்திருக்கலாம், ஆனால் நான் கேட்கல, நான் அச்சுறுத்தி கொண்டு வந்தேன். அப்பொழுது ஒரு பல விஷயங்களை சேகரிப்பதற்காக, இப்போ மூலிகைகள் சேகரிக்கணும், பழங்கள் சேகரிக்கணும் அப்படின்னா நம்மலாம் போவோம் இல்லையா. இப்போ காட்டில் இருக்கிற முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க, காட்டுக்குள்ளே தானே போய் சேகரிப்பாங்க. அப்படி ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவரை வந்து நான் பயமுறுத்தி விட்டேன். அதனால அந்த முனிவருக்கு கோபம் வந்து என்னை பார்த்து சபிச்சுட்டார். நீ இந்த அரக்க உருவத்தோடு தானே என்னை வந்து பயமுறுத்தின, அதனால நீ அரக்கனாகவே இந்த காட்டில் அலைய கடவுது அப்படின்னு என்னை சபிச்சுட்டார். அதனால எனக்கு ஒரு அரக்க உருவம் வந்துடுச்சு. நான் அரக்கனான உடனே எனக்கு திமிரும் அதிகமாகி விட்டது. அதனால இந்திரனை நான் வந்து வம்புக்கு இழுத்தேன், இந்திரனுடன் நான் வந்து சண்டையிட்டேன். அப்போ இந்திரன் தன்னிடம் உள்ள வஜ்ராயுதத்தின் மூலமாக என்னோட தலையை அடிச்சுட்டான். தலை அடித்ததுனால, இந்திரன் என்னுடைய தலையை அடித்ததுனால என் தலை வந்து வயிற்றுக்குள்ளே போய்விட்டது. அப்போ நான் கேட்டேன், நான் எப்படி சர்வைவ் பண்ண முடியும், நான் எப்படிப்பா வாழ்வேன், நான் இப்படி அடிச்சுட்டு ஏன் நான் இந்திரன்ட்டே கேட்டேன். அதுக்காக இந்திரன் வந்து எனக்கு வந்து சொன்னான், உன்னுடைய கைகளை நீளமாக வைக்கிறேன், அதை வச்சு நீ பிடிச்சு காட்டு மிருகங்களை எல்லாம் பிடிச்சு நீ சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கோ அப்படின்னு என்கிட்ட இந்திரன் சொன்னான். சாப விமோச்சனம் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அப்போது ராமர் லக்ஷ்மணர் வருவார்கள், அவர்கள் உன்னுடைய கையை வெட்டி உன்னை வந்து கொன்னுடுவாங்க, உன்னை கொன்னதற்கு பிறகு உனக்கு வந்து சுய உருவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சூரியன் அஸ்தமனமாக போகிறது, அதற்குள் என்னை கொன்று எனக்கு வந்து சுய உருவத்தை தாங்கள் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த கபந்தன் கேட்குறானா. கபந்தன் கேட்டோட ராமலக்ஷ்மணருக்கு பரவாயில்ல, இப்படியெல்லாம் ஒரு அதிசயம் நிகழுமா அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அடுத்து என்ன நடந்ததாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போமா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா குட்டீஸ்? டாடா, பாய் பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.